ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் என்னடா பிக் பாஸ் வரலாற்றில் முதல் முறையாகன்னு சொல்லிட்டே இருக்கலாம் போல். இந்த சீசன் அவ்வளோ நடக்குது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா மைக்கில் விஜய் சேதுபதி பேசுகிறாப்புல, ஹாட் ஸ்டாரில் போட வேண்டிய கண்டென்ட்டை கட் பண்ணிவிட்டு டிவியில் போடுறீங்க. என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சனிக்கிழமை உட்காந்து எல்லோரும் தூங்கினாங்க வீட்டில் ஒரு நாள் உட்காந்து. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட கண்டென்ட்டுகள் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 ஒரு தனிமையாக ஒரு சீசனாக கொண்டு போகுது. அதாவது ரொம்ப கேவலமான சீசனாக கொண்டு போகுது. அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ஹாட் ஸ்டாரில் 15 நிமிஷம் கட்டு டிவியில் சில நிகழ்வுகளை பற்றி தான் பேச போகிறோம். என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா? ஆமாங்க, நேற்று எபிசோட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் இருக்காது. அதாவது ஆக்சுவலாக ஒரு ஸ்குவிட் கேம் ஒன்று விளையாண்டாங்கல்ல, அப்படியே கையில் ஒரு இது மாதிரி வச்சுக்கிட்டு பால் வச்சுட்டு அப்படி நடக்கணும் எல்லாருமே. அது திரும்பி பார்த்துச்சுன்னா அவங்கள டக்குன்னு நிற்கணும். நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா அவுட்டு அப்படின்ற மாதிரி விளையாடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பஸ்ஸர் அடிக்கிற முன்னாடியே முத்துக்குமரனும் ரயானும் ஓடி போய் அதை ஜெயிச்சிடுறாங்க. சரியா? அவங்க தான் ஃபஸ்ட்டு. ஜாக்லின் இடத்துலாம் வராங்க, எல்லாம் முடிஞ்சிருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போய் அந்த லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது ராயன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ பவித்ரா சொல்லுது அழுகுனி ஆட்டம், சரியா? அழுகுனி ஆட்டம். பஸ்ஸர் அடிக்கிறதுக்கு முன்னாடி முத்துக்குமரன் நீயும் போயிட்டீங்கன்னொடனே அவன் ஒத்துக்கிட்டான். முத்துக்குமரன் சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் ரயான் மட்டும் பார்த்தீங்கன்னா சரிங்க நான் ஒத்துக்குறோங்க, பட் ஆனால் நீங்கள் ஜாக்லின்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் தள்ளி தான் இருந்தீங்கன்னு. இல்லையே நான் பக்கத்தில் இருந்தேன் ஆரம்பிக்கும் போது, நீ தான் டக்குன்னு ஓடிட்டியே, அப்புறம் எப்படி? நான் திரும்பி பார்க்குறப்ப நீ இல்லை அப்படின்றாங்க. ஏய் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிறேன், நான் பக்கத்தில் தான் நான் இருந்தேன் அப்படின்றாங்க. இல்லைடா நீங்கள் ரொம்ப தூரம் இருந்தீங்க அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் சொல்லும் போது ஜாக்லினுக்கு கோவம் வந்துடுது. அது எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி, நீ எதையும் ஃப்ரேம் பண்ணாதன்ற மாதிரி ராயன் வரான். மஞ்சரியும் இப்போ என்ன தப்பு இருக்குது அப்படின்றான். முத்துக்குமரன் எதிர்றாரு, என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, இது என்ன பெரிய சண்டையா அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் கேட்கும் பொழுது, சரி விட்றா தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சொல்ல உடனே முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா அப்போ நீங்களும் அப்படி பேசக்கூடாது, சரியா? இப்போ நாங்கள் ஒரு விஷயம் சொன்னோன்னே அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல, சரி ஓகே நாங்கள் தப்பு பண்ணுறோன்ட்டு, அப்போ நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்கணும் பின்னாடி நீங்கள் இருந்தீங்க அப்படிங்கிறதையும் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் சொல்கிறாங்க. அது ஓகேன்ற மாதிரி மஞ்சரியும் கடைசி ஓகே சொல்கிறாங்க. இதில் முத்துவும் ரயானும் பார்த்தீங்கன்னா பிரேக் தான், ரூல் பிரேக்னா பஸ்ஸர் முன்னாடி ஓடிட்டாங்க அந்த டாஸ்கில், சரியா? அதை சுட்டி காட்டியிருக்கு. அவங்க பண்ணது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிட்டாங்க. ஸோ அது பாய்ஸும் கேர்ள்ஸும் பிடிக்கல. அது அவங்கவுங்க தப்பா அவங்க ஒத்துக்கல. கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்களை மட்டம் தட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் முத்துக்குமரனும் நம்ம ரயானும் சொன்ன ஒரு விஷயம். இது புரிஞ்சிச்சுல உங்களுக்கு? அதாவது அவங்களுடைய தப்பை ஹைலைட் பண்ணிகிட்டே இருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஈவன் அவங்களும் அந்த கேமை ஆடலை அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கூற்று. அவங்க பின்னாடி நின்று இருந்தாங்க அப்படிங்கிறது தான், சரியா? ஸோ இதில் நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஜாக்லினும் ராயானும் கொஞ்சம் சண்டை. அந்த முத்துக்குமரன் சரி முடிங்கப்பா விடுங்கப்பா, இது சாதாரண விஷயத்தை போய் சண்டை போடுறீங்க அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் முடிச்சு விட்டாப்ப, சரியா? ஏன்னா இது எல்லாரும் தாங்கள தப்ப ஒத்துக்கிட்டோம், நீங்களும் பேசாதீங்க, அப்போ அவ்வளோதான், நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ட்டாங்க. அடுத்து இது முடிஞ்சவொடனே தீபக் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்நாக்ஸை தள்ளிட்டு வராரு ஸ்குவிட் கேம் முடிஞ்சவொடனே. அப்போ ஜாக்லின் சும்மா செக் பண்ணுறாங்க வர்றப்போ. அதுக்கு அப்போ அந்த இது இருக்கும்ல பேம்ப்ளெட் மாதிரி ஒன்று, அதை எடுத்து படிக்கலாம்னு சொல்லிட்டு படிக்கும் பொழுது தீபக் ஆமாம் நான் தான் படிக்கணும், என்ன நீங்கள் ஓவராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரனையும் திட்டுறாரு. இங்கே ஜாக்லினும் திட்டுறாரு. ஒரு கட்டத்தில் ஜாக்லின் என்ன நான் இப்படி பண்ணுறீங்க, சரி வாமான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வராரு ஜாக்லின். இல்லை வேணாண்ணா நீங்கள் போங்க, நான் வரலண்ணா அப்படின்றான். ஏம்மா நீ ஏமா அப்படி சீன் கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டேன், நான் வரமாட்டேன், ஜாக்லின் வந்தால் தான் வருவேன். மஞ்சரி தான் தொட்டு பார்த்தா, ஜாக்லின் அதை படிக்கிறது தான் வந்தா. பட் தீபக் அந்த இடத்துல கொஞ்சம் ஹார்ஷாக தான் இருந்தார். ஏன்னு தெரில, சொல்லியிருக்கலாம் ஏமா நான் எனக்கு தான் வந்திருக்கு, ஏமா அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஓகே என்ன அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஆட்டிடியூட் இருந்துச்சு. ஸோ ஜாக் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. போயிட்டு அங்கே நின்றுட்டு இருக்கும் பொழுது அதுக்கடுத்து திருப்பி கூப்பிட்றாங்க ஜாக். அப்போ வரல. அப்போ முத்துக்குமரனும் சேர்ந்து தீபக்கும் சேர்ந்து தள்ளிட்டு வரும்பொழுது நீ பண்ணுறதெல்லாம் இல்லைம்மா, நீ சொல்லுமா, நீ சொன்னால் தான் நான் தள்ளுவேம்மா, நான் கொடுப்பேம்மா அப்படின்னு சொல்லி திருப்பி சிரிமா அப்படின்றாரு. அதுக்கடுத்து தான் ஜாக்லின் சிரிக்கிறாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் கோவமாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ தீபக் இந்த விஷயத்தை ரொம்ப ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். முத்துக்குமரன் சொல்கிறையாச்சும் கேட்டிருக்கலாம். பட் அவர் ரொம்ப அரமெண்ட்டாக அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்றதுக்காக நீயே தள்ளு அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பாக இருந்தது. ஸோ மேபி இந்த இஷ்யூ எதுக்கு இவங்க டிவியில் ஹாட் ஸ்டாரில் கட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரில. ஸோ மேபி இது போட்டுட்டா ஜாக்லின் அந்த ஒரு பிரச்சனை சொன்னாங்கல்ல, அரங்கில் இருந்தவர்கள் ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சு. அதனால தான் ஜெஃப்ரி சண்டே எவிக்ஷன் சாட்டர்டே எவிக்ஷன் அதை பற்றி அடுத்த வீடியோ நான் போடுறேன் 8 மணிக்கு, நீங்கள் பாருங்கள். பட் நான் சொல்கிறேன் அதனால தான் அப்படி நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. எதுக்கு இதை கட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரில. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதுக்கடுத்து தீபக் எல்லாம் பேசி அப்புறம் எல்லாம் படம் பார்த்தாங்க, விடுதலை எடுத்து போட்டாங்க, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நடந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க. உங்களுடைய கருத்துக்கு சொல்லி மீண்டும் சந்திப்போம். குட் பை.